ஓகே கைஸ், இன்னைக்கான மேனிஃபெஸ்டேஷன் கார்டோட கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். பாசிட்டிவிட்டி அண்ட் கைண்ட்னஸ் ஆர் ஆல் யூ நீட். தி பாத் டு யுவர் பெஸ்ட் எவர் லைஃப் இஸ் ஆக்சுவலி ஸோ வெரி ஈஸி. பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ், தட்ஸ் இட். இது கார்டு வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா நானே இப்போதான் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாம் நுழைஞ்சிருக்கோம். ஆனால் பிறந்து வளர்ந்து வளர்த்தவங்க நம்மளை வளர்த்தது எல்லாமே சோஷியல் கண்டிஷனிங்கில் தான் வளர்த்துருப்பாங்க. நம்மளும் சோஷியல் கண்டிஷனிங்கில் தான் வளர்ந்தோம், பயங்கரமான சோஷியல் கண்டிஷனிங். அப்போ எதை எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு ஒரு கனவு இருக்குது, நம்ம செய்ய போகிறோம், நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே உடனே இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் நமக்கு ஆவாத வேலை, இதெல்லாம் போய் கை வச்சு தொட்டுட்டு அப்புறம் நீ அவஸ்தைப்பட, நீ உள்ளே போய் சிக்கிக்கிறதும் இல்லாமல் எங்களையும் கொண்டு போய் உள்ளே சிக்க வச்சிடும். ஸோ எதை எடுத்தாலும் நெகட்டிவாக தான் நம்மளை சொல்லுவாங்க. எதுக்குமே என்கரேஜ் பண்ணி நம்மளை வளர்த்துற சமூகமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் இருப்போம். எது எடுத்தாலும் நெகட்டிவிட்டி தான். ஐயோ இது முடியாதோ, ஒருவேளை இதை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ ஒருவேளை நம்ம இது இவ்வளோ தூரத்துக்கு எய்ம் பண்ணுறோம், அவ்வளோ தூரத்துக்காக நம்மளால் போக முடியலன்னு இதை தான் முதல்ல முட்டிக்கிட்டு வரும் நமக்கு. ஸோ அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாசிட்டிவாகவும் கைண்டாகவும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாத்து, கைண்டாக இருக்கிற பாத்துக்கான பாதை ரொம்ப ரொம்ப ஈஸி. பாசிட்டிவ் திங்கிங்ஸ், தாட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஈஸி. அது இருந்துட்டாலே உன்னோட மேனிஃபெஸ்டேஷன்லாம் நடந்துன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ட்ரூ. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஒரே வார்த்தையில் ஒரே சென்டென்ஸில் சொல்லணும்னா, எப்போவுமே நமக்கு என்ன வேணுமோ அதை தர்றதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு கிளாரிட்டியும் தீர்க்கத்தன்மையும் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் அந்த கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியோட இதுதான் வேணும்னு பிரபஞ்சத்திட்ட கிளைம் பண்ணிட்டீங்கன்னா, பிரபஞ்சம் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேயா? அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் சிந்திக்கணும். எது வேண்டான்னு நினைக்கிறீங்களோ சிந்தனை அளவில் கூட நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்தளவுக்கு உங்களை டேம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் டேம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அந்த அளவுக்கு உங்களை டேம் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணுமோ அதை மட்டும்தான் யோசிப்பீங்க. அது கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருப்போம், அந்த எமோஷன்ஸ் மட்டும்தான் இருப்போம், அந்த குதியாட்டம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும். அதுவே நம்மளை பாசிட்டிவாக வச்சுருக்கும். அதுவே நம்ம ஆசைப்படுறத ஈஸியாக சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம பக்கத்தில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த கார்டில் சொல்லியிருக்காங்க. இனி நாளைக்கான கார்டு என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.